தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலின் வாயிலாக 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் எந்தெந்த கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 1977 முதல் 2021 வரை 11 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்துள்ளது. இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறையும், தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் 8 முறையும் இந்த தொகுதியில் களம் கண்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த கடைசியாக நடைபெற்ற 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு அப்துல் வகாப் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அவர் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளராகவும் இருக்கின்றார். அந்த வகையில் மீண்டும் இந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார் என்பது குறித்து அறிய விரும்பினோம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் TPM மைதீன் கான் அவர்கள் தொடர்ச்சியாக 4 முறை தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். 96, 2001, 2006, 2011 என தொடர்ச்சியாக 5 முறை 2001 முதல் 2016 வரை தொடர்ச்சியாக 4 முறை தொகுதியில் அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தமிழகத்தினுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். தற்பொழுது அவர் வயது மூப்பின் காரணமாக அவர் அரசியலிருந்து ஒதுங்கியுள்ளதால் அங்கு அப்துல் வகாப் என்பவர் தற்பொழுது பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பது குறித்து அறிய விரும்பினோம். அந்த வகையில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு அப்துல் வகாப் அவர்கள் தான் அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடுவார் என்பது தற்போது கள நிலவரம். காரணம், அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம், இஸ்லாமிய சமூகம். அந்த அடிப்படையில் மீண்டும் அந்த தொகுதி இஸ்லாமியருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பதும் அங்கு தெரிய வந்துள்ளது. அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யார் அங்கு வேட்பாளராக களங்காண்பார்கள் என்பது குறித்து அறிய விரும்பினோம். ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திரு KJC ஜெரால்ட் அவர்களுக்கு மீண்டும் அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்குவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஒருவேளை அவர் போட்டியிட மறுத்தாலோ இல்லை போட்டியிலிருந்து ஒதுங்கி கொண்டாலோ அந்த தொகுதியில் தற்போது கொள்கையாளர் துணைச் செயலாளர் கூடிய திரு பாப்புலர் முத்தையா அவர்களுக்கு அந்த தொகுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இந்த தொகுதி முழுக்க திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாகத்தான் உள்ளது. இந்த தொகுதியில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகம். அதுக்கு அடுத்தபடியாக நாடார் மற்றும் முக்குளத்தோர் பிள்ளைமார் சமூகங்கள் இருக்கின்றன. இந்த தொகுதியில் இதுவரை அதிகப்படியாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக இருந்த வரலாறு உண்டு. ஆகையால் இந்த தொகுதியில் மீண்டும் 2 கட்சி சார்பிலும் சிறுபான்மையினருக்கே வேட்பாளர் வழங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகின்றது. நன்றி.